அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கை பயன்படுத்தி பூரிக்கிழங்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் கடுகு, அடுத்து கடலைப்பருப்பு இதை போட்டு ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதோட நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தழை இதெல்லாம் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி வதக்குனிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த பொட்டேட்டோவை தோல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் கரண்டியில் இந்த பின்னாடி பாகத்தை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. 1-3 மசித்தா போகிறோம். ரொம்ப மையாக மசிக்க வேண்டாம். ஓகே. இப்போ இந்த ஸ்டேஜில் இருந்தால் இது போதும். இந்த மசித்ததை எடுத்து இப்போ அது கூட நம்ம சேர்த்துற வேண்டியதான். அது கூட சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இதை கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். இது கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கடலை மாவு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுங்கள், கரைச்சது இதில் இப்போ ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சா போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் பூரி அருமையாக